ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே காலையில் ஒன் டே டூர் மாதிரி சனிக்கிழமை நைட்டு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 3:30 மணிக்கெலாம் வந்து பிள்ளையார்பட்டி வந்து போய் சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 5:30 மணிக்கு மேலே குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருந்தோம். கோவில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இது பிள்ளையார்பட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போயிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் பிள்ளையார்பட்டிக்கு போயிருக்கீங்க, இல்லைக்கா நான் போனதே இல்லை அப்படின்றவங்க கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து பிள்ளையார் வந்து போகிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுப்பாரு, நானுமே நம்புகிறேன். ஒரு 6 மணிக்கெலாம் கோவில் வந்து ஓப்பன் பண்ண உடனே போக ஆரம்பித்தோம். உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சில கோயில்லாம் போனால் அப்படியே வந்து மைண்டே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைதியாக மனசுக்கு நிறைவாக இருந்தது. நாங்கள் போயிட்டு காலையிலே வந்து ஓப்பன் பண்ண உடனே போயிருந்தோம். வடக்கு கோபுரம் வழியாக தான் வந்து போயிருந்தோமா. கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. போன உடனே லைனில் நின்று சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாமிக்கு எதுவுமே வாங்கிட்டு போகல. அருகம்புல் வாங்கிட்டு போயிருக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்லாம் என்னன்னே தெரியல, நம்ம எது வாங்கிட்டு போனாலுமே அவங்க வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே நான் வாங்கிட்டு போகல. அந்த மாதிரி தான் கூட இருந்தவங்க அருகம்புல் வந்து வாங்கிட்டு போனாங்க. சாமிக்கிட்டே கூட எடுத்துகிட்டு போய் வைக்கல, அப்படியே எடுத்துகிட்டு போய் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்களே பிரசாதமாக, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த அருகம்புலையும் வச்சுட்டாங்க. இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை நான் வந்து யூடியூப்ல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் போய் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தார். நல்லா பெருசா ஒரே கல்ல செதுக்கின பிள்ளையார் வந்து நல்லா பெருசா நல்லா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தாரு. அப்படியே உள்ள தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததா வந்து வடக்கு கோபுரம் வழியா தான் வந்திருந்தோமா. மெயின் என்ட்ரன்ஸ் வழியை போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்றது. அங்கேயும் போய் சுத்தி பார்த்துட்டு அந்த குளத்தோட எல்லாத்தையும் வந்து சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. அதை எல்லாமே பார்த்துட்டு அடுத்த கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அடுத்த கோவில் எங்க போயிருந்தோம் அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன்.